Hi guys, welcome back to my channel Super Smart. So இன்னைக்கு daily aptitude seriesல வந்துட்டு நம்ம group 1 2017 question paperல இருக்க 34th question பார்க்க போறோம். So 50 questionல 34th question என்ன and அது எப்படி solve பண்ணனும்ன்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். So வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ என்னோட கொஸ்டின் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா மீடியன் ஆஃப் 12 17 5 8 13 6 9. ஸோ இங்கே கொடுத்துருக்க நம்பரோட மீடியன் நம்பர் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க நம்பரை அசெண்டிங் ஆர்டரில் வந்து எழுதணும். அதாவது சின்னதுலேருந்து பெரிய நம்பருக்கு நம்ம ஆர்டர் பண்ணணும். ஸோ இதில் இருக்க சின்ன நம்பர் என்ன 5. ஸோ 5 போயிடுச்சு. அடுத்து என்ன நம்பர் இருக்குது 6. நெக்ஸ்ட்டு 7 இல்லை. அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 8 வந்து இருக்குது. அதுக்கு அடுத்து 9 இருக்குது. அப்புறம் 10 11 இல்லை 12 வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து 13 வந்து இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து 17 வந்து இருக்குது. இப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து எத்தனை இருக்குன்னா 1 2 3 4 5 6 7. ஸோ என்னோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7. ஸோ இப்போ இந்த மீடியன் கண்டுபிடிக்கும் போது இந்த n வேல்யூ வந்து ஆடா இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, ஈவனாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு ஆடா இருக்குது. ஆடா இருக்கும் போது அதோட ஃபார்முலா வந்து n+1 டிவைடட் பை 2த்தோட டேர்ம். அதாவது என்னன்றது 7 போட்டு எத்தனாவது டேர்ம்னு வருதோ அத்தனாவது டேர்ம் தான் அதோட வேல்யூ. இப்போ n வந்து ஈவனாக இருந்துச்சுன்னா இப்போ n வந்து இங்கே வந்து 7 இல்லாமல் 8 இருந்துச்சுன்னா அப்போ என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா n/2 டேர்ம் plus n/2 plus 1th term divided by 2. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபார்முலா. ஸோ இப்போ நமக்கு வந்து n வந்து ஆடா இருக்குது. அப்போ ஃபார்முலா என்ன? மீடியன் ஈக்குவல் டு n+1 டிவைடட் பை 2 ஓட டேர்ம். ஸோ என்னோட வேல்யூ என்ன 7 + 1 டிவைடட் பை 2. ஸோ 7 + 1 வந்து 8 டிவைடட் பை 2th டேர்ம். 8 டிவைடட் பை 2 வந்து என்னது 4th டேர்ம். ஸோ இங்கே கொடுத்துருக்க அசெண்டிங் ஆர்டரில் நம்ம ஆர்டர் பண்ணதில் 4th டேர்ம் என்னது? இது ஃபஸ்ட் டேர்ம், செகண்டு, தேர்டு, 4. ஸோ 4th டேர்மோட வேல்யூ என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா 9. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆடோட ஃபார்முலா என்ன, ஈவனோட ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சுதான் நம்ம வந்து ஈஸியாக வந்து சால்வ் வந்து பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் சம்மோட சொல்யூஷனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.